தான் நம்ம சரி ஐயா, இங்க வாங்க ஐயா. வருஷா வருஷம் இந்த ஊர்ல இருக்கிற முக்கியமானவங்களுக்கு எல்லாம் கோயில் சார்பா கிடைக்கிற ஊர் மரியாதை இந்த வருஷம் என் குடும்பத்துக்கும் கிடைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஐயா, என்னங்க ஐயா, எல்லாம் தெரிஞ்ச நீங்களே இப்படி சொன்னா எப்படி? உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. இந்த கோவில்ல பரிவட்டம் கட்டி மரியாதை செய்யணும்னா அதுக்கு இந்த ஊர்ல முக்கியமான தலைக்கட்டா இருக்கணுங்கிறத தாண்டி அவங்க பேர் சொல்ற மாதிரி அவங்களுக்கு அடுத்தபடியா ஒரு சந்ததி இருக்கணும். அப்படி இருக்கிறப்ப வாரிசே இல்லாத உங்களுக்கு எப்படிங்கயா இந்த மரியாதையை செய்ய முடியும்? நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்களுக்கு அப்புறமா உங்க வழியில இந்த சாமியை கும்பிட யார் இருக்காங்க சொல்லுங்க? உங்களுக்கும் இந்த கோவிலுக்கும் உங்க வம்சத்துக்கும் உள்ள தொடர்பே விட்டு போயிடும். நீங்களோ தனி ஆளு, இப்ப திடீர்னு உங்க குடும்பத்துக்கு முதல் மரியாதையை செய்யணும்னு சொல்றீங்க. நீங்களே இப்படி பேசலாமா? நீ சொல்றதெல்லாம் சரிதான் வேலுச்சாமி. இத்தனை வருஷம் வேணும்னா நான் தனியாளா இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு எனக்குன்னு நான் ஒரு குடும்பத்தோட இங்க வந்து நிக்கிறேன். இதோ இதுதான் என் குடும்பம். இதோ நிக்கிறாளே வானதி, இவதான் என் பொண்ணு. வானதி என் பொண்ணு, கார்த்திக் என் மாப்பிள்ள. இப்ப சொல்லுங்க, நான் தனியாளா? சாமி கண்ணையா, வாய் வார்த்தையால உங்க பொண்ணு மருமகன்னு சொல்றதெல்லாம் உங்க ரத்த சொந்தம் ஆயிர முடியுமா? நீங்க திடீர்னு யாரையோ கூட்டிட்டு வந்து இதுதான் என் குடும்பம், இதுதான் என் பொண்ணுன்னு சொன்னா அதை நாங்க எப்படி ஏத்துக்க முடியும்? நான் ஒன்னும் சும்மா அவங்களை இங்க கூட்டிட்டு வரலையா. நான் பெத்த பொண்ணு என்கிட்ட வந்து சொன்னதுனாலதான் இன்னைக்கு அவ சார்பா வானதிய இங்க கூட்டிட்டு வந்து நிறுத்திருக்கேன். என்னன்னு சொல்றீங்க? என் பொண்ணு என் கனவுல வந்து, ஐயா இதுக்கு மேல எப்படியா ஏத்துறது? நீங்க கொடுத்து அனுப்புற இவ்வளவுமே அடுத்த பொங்கல் வரைக்கும் வரும். ஒருவேளை அவங்களுக்கு வேற ஏதாவது தேவைப்பட்டா நாமளே நேர்ல போய் கொடுத்து வந்துடலாம் ஐயா. அதுவும் சரிதான் பாண்டி. சரி சரி போ. வாங்க. என்னன்னு இதெல்லாம்? எல்லாம் நம்ம தோட்டத்துல விளைஞ்சதுதான் தம்பி. என்னடி இது? இந்த ஆளு பாட்டுக்கு ஒரு காய்கறி கடையே வண்டிக்குள்ள ஏத்திட்டு இருக்காரு. போற போக்க பார்த்தா ஊரை காலி பண்ணிட்டு இவரும் நம்ம கூடயே வந்து தங்கிட்டு வரோம். மா, அவருக்கே அந்த மாதிரி எல்லாம் யோசனை இருக்காது. நீயா தேவையில்லாம ஏதாச்சும் சொல்லி அவரை கிளம்ப வச்சிடாத. கொஞ்சம் பேசாம இருமா. வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளை வெறுங்கையோட அனுப்பக்கூடாது இல்லையா? அதான் எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வைக்க சொன்னேன். எல்லாரும் இன்னும் 2-3 நாள் இருந்துட்டு போனா நல்லா இருக்கும். ஆனா உடனே கிளம்பணும்னு சொல்றீங்களே. நாங்களும் எவ்வளவு நாளைக்கு தான் இங்கே இருக்க முடியும்? வந்ததுக்கு நல்லபடியா சாமியை கும்பிட்டாச்சு. ஆமாம். கம்பெனி வேலையெல்லாம் அப்படி அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன். அத போய் கவனிக்கணும்ல. அதுவும் சரிதாம்மா. அதனாலதான் நானும் உங்களை கட்டாயப்படுத்தல. நீங்க எல்லாம் வந்ததுல ரொம்ப சந்தோஷம்மா. இந்த மாதிரி அடிக்கடி நீங்க எல்லாரும் இங்க வரணும். கண்டிப்பாயா. அண்ணே, நீங்க எல்லாரும் அந்த கார்ல வந்துருங்க. நாங்க இந்த கார்ல வந்துடுறோம். சரிம்மா. வானதி, நீயும் மாப்பிளையும் போற கார்லயே நானும் வந்துடுறேம்மா. சரிப்பா. அப்பா, நாங்க கிளம்புறோம்ப்பா. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஊர் திருவிழாவில் நான் தலை நிமிந்து மனசு நிறைஞ்சு நின்று இருக்கம்மா. அது எல்லாமே ஒன்னாலதான். ரொம்ப நன்றிம்மா. என்னப்பா நீங்க பெரியவர். நீங்க போய் பெரியவங்க சின்னவங்கிறதெல்லாம் வயசுல இல்லம்மா, மனசுலதாம்மா இருக்கு.
மனசளவுல நீதான் எங்க எல்லாரையும் விட பெரியவன். அதுக்காக வாக்கப்பட்டு வந்தவளை நீங்க ஒதுக்கி வைக்கலாமா? சொல்லுங்கம்மா. அவ தப்பே செஞ்சிருந்தாலும் அதை மன்னிச்சு நீங்க தாம்மா அவளை ஏத்துக்கணும். உங்களுக்கு அப்புறமா குடும்பத்தை தாங்கி நிறுத்துற பொறுப்பு அவளுக்கு தானம்மா இருக்கு. அவதான குடும்பத்தோட ஆணி வேர். அது புரியாம அவளை ஒதுக்கி வைக்காதீங்கம்மா. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவளை வீட்டுக்குள்ள சேர்க்க பாருங்கம்மா. போயிட்டு வாங்க. திருவிழாவுக்கு மைக் செட் போட்டதுல இருந்து சாமி அலங்காரம் பண்ற வரைக்கும் யார் யாருக்கு எவ்வளவு தொகை கொடுக்கணுமோ எல்லாத்தையும் கொடுத்து இன்னைக்கு செட்டில் பண்ணியாச்சியா. எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு இந்த வருஷ திருவிழா ரொம்ப சிறப்பா இருந்ததுங்கய்யா. உண்மைதான் ராமசாமி, எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. கோயில் சார்பா நடத்தின போட்டியில நான் கலந்துகிட்டதுல இருந்து கடைசியா வானதி சாமியாடி முடிச்ச வரைக்கும் இந்த வருஷம் நடந்த ஒவ்வொரு விஷயமும் மனசுக்கு அவ்வளவு நிறைவா இருந்தது. நாங்களும் அது விஷயமா தான் பேச வந்தோம். எது விஷயமா? அதுதான்யா, அந்த வானதி பொண்ணு சாமி ஆடினத பத்தி. என்னோட இத்தனை வருஷ அனுபவத்துல நம்ம வகைராவை தவிர வெளியாளுக யாரும் வந்து சாமி ஆடி பார்த்தது கிடையாது. ஆனா அதையும் மீறி நீங்க கூட்டிட்டு வந்த வானதி பொண்ணு மேல சாமி இறங்குதுன்னா அப்போ அவ கண்டிப்பா வெளியாளா இருக்க முடியாதுங்க ஐயா. அவ நம்ம ரத்தமா தாயா இருக்க முடியும். எனக்கெனவோ அந்த வானதி நம்ம பொண்ணா இருக்குமோன்னு தோணுதுங்கய்யா. நம்ம சாமியே அந்த பொண்ணு மேல இறங்கி அருள்வாக்கு சொன்னதால கண்டிப்பா அந்த பொண்ணு இந்த மண்ணை சார்ந்த பொண்ணாதாயா இருக்கணும். எங்களுக்கு என்னமோ அது நம்ம வகைராவை சார்ந்த பொண்ணு மாதிரிதாயா தோணுது. யோசிச்சு பாக்குறப்போ எனக்கும் அப்படிதான் தோணுது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நம்ம தலைக்கட்டு எந்தெந்த ஊர்ல எல்லாம் இருக்காங்களோ அவங்க கிட்ட எல்லாம் இந்த விஷயத்தை பத்தி சொல்லி விசாரிங்க. நானும் வானதி இருந்த ஆசிரமத்துல விசாரிக்கிறேன். நம்ம எல்லாருக்குமே இப்படி ஒரு யோசனை வந்ததுக்கு அப்புறம் உண்மையிலேயே அந்த வானதி யாருங்கிறத தெரிஞ்சு நீங்க கோயிலுக்கு போயிட்டு வந்த நேரம் இனிமே நம்ம குடும்பத்துல எல்லாம் நல்லதே நடக்குன்னு எனக்கு தோணுதுமா. ரொம்ப சந்தோஷமா. நீங்க வந்த விஷயத்த ராஜி கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். ரெண்டு மாசம் கழிச்சு திரும்பவும் நம்ம இந்த வீட்டுக்குள்ள வர பாக்கியும் இன்னைக்கு தாங்க நமக்கு கிடைச்சிருக்கு. இதுக்காக தாம நான் இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். சரி, தப்பை எல்லாம் தாண்டி என்ன இருந்தாலும் ஒரு பொண்ணு புகுந்த வீட்டுல இருக்கதாமா அவளுக்கு மரியாதையா இருக்கும். பெத்தவங்களுக்கு அதாமா சந்தோஷமா இருக்கும். நீ மாப்பிள்ளையோட திரும்பவும் இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சதுக்கு அப்புறம் தான் என் மனசே நிறைஞ்ச மாதிரி இருக்கு. சம்பந்தி சொன்ன மாதிரி அந்த சாமி உன் மேல இறங்குன நேரம் இனிமே உனக்கு எல்லாமே நல்லதாவே நடக்குமா?
ஆனா சும்மா சொல்லக்கூடாது ராஜி, உனக்கும் மருமகளுக்கும் ஏக பொருத்தம். நீ ஒரு விஷயத்த நினைப்ப, அத அவ உடனே செஞ்சிடறா பாத்தியா? இதெல்லாம் நீ மனசுல நினைக்கிறதுனால அவளுக்கு தெரிஞ்சிருதா, இல்ல அவ செய்ய போறான்னு தெரிஞ்ச அதை நீ நினைக்கிறியான்னு எனக்கு புரியல ராஜி. எப்பவும் நம்ம மனசை புரிஞ்சு நடந்துக்கிற ஆட்கள்லாம் அமையிறது ரொம்ப கஷ்டம் ராஜி. எந்த காரணத்துக்காகவும் அப்படிப்பட்டவங்களை நம்ம இழந்துடக்கூடாது, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இன்னும் இந்த மாதிரி என்னென்ன கொடுமையெல்லாம் பார்க்கணும்னு என் மண்டையில எழுதிருக்கோன்னு தெரியல. போற போக்க பார்த்தா அவங்க இந்த வீட்டுக்குள்ள வந்துருவாங்க, அப்புறம் நம்ம அவுட் ஹவுஸ்க்கு தான் போகணும்னு ஒரு பேச்சுக்கு தான் அன்னைக்கு சொன்னேன். ஆனா இப்ப நடக்கிறதெல்லாம் பார்த்தா அதெல்லாம் நிஜமாயிரும் போல இருக்கேம்மா. கல்யாணமாகி முதல் முறையா 2 பேரும் வீட்டுக்குள்ள வரீங்க. 2 பேரும் வலது கால் எடுத்து வச்சு உள்ள போங்க. அண்ணி என்னடா? ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. ஸ்வேதா, எதுக்கு இப்ப தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்? ஏதோ நம்ம போதாத காலம், நடக்க கூடாததெல்லாம் நடந்து போச்சு. அதனால அது எல்லாம் மறந்துட்டு இனிமே எப்பவுமே நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணுங்கிறது தான் எங்களோட ஆசையே. அது கண்டிப்பா நடக்கும். 2 பேரும் வலது கால் எடுத்து வச்சு உள்ள போங்க. நீங்க சந்தோஷமா இருக்க போறீங்களா? நாங்க இங்க இருக்கும்போது நீ எப்படி சந்தோஷமா இருக்கேன்னு நாங்களும் பாக்குறோம். எல்லாம் அம்மா மேல இருக்க அக்கறையில தான் சொல்றேன். நீங்க நினைக்கிற மாதிரி இத நானா சொல்லல, டாக்டர் சொன்னதுதான். அப்படியா? எங்க டாக்டருக்கு போன் பண்ண பாப்போம். நீ சொல்ற அதே விஷயத்த அவர் சொல்றாரான்னு பாக்கலாம். என்ன முழிக்கிற? போன் பண்ணு. என்னங்க, போனை கொடுங்க. போன ஸ்பீக்கர்ல போடு. அவர் என்ன சொல்றாரு நாங்களும் கேட்க வேண்டாமா? சொல்லுமா வானதி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் டாக்டர். வாரம் வாரம் தவறாம உங்க அத்தையோட ஹெல்த் கண்டிஷனை பத்தி அப்டேட் கேட்டுட்டே இருக்க. இப்ப கூட அதுக்காக தானே கால் பண்ணிருக்க? ஆமா டாக்டர். உங்க அத்தை மறுபடியும் உன்னை வீட்டுக்குள்ள சேர்த்துட்டு தான் கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷமா. அவங்க மேல அக்கறை எடுத்துக்கிற ஒரு ஆளு அவங்க பக்கத்துல இருக்கிறது அவங்களுக்கு தானே நல்லது. நான் லாஸ்ட் வீக் சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன். அவங்க நேரத்துக்கு சாப்பிடுறது இல்லம்மா, அடிக்கடி ஹோட்டல்ல வேற வாங்கி சாப்பிடுறாங்க. என்ன சொல்றது, பிபி, சுகரு, கொலஸ்ட்ரால் எதுவுமே நார்மலாவே இல்ல. நீதான் அவங்க மேல அக்கறை எடுத்து இதெல்லாம் பாத்துக்கணும். நீ செய்வ வானதி, எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவங்க அப்படி இப்படின்னு அடம் பிடிச்சாலும் குழந்தைக்கு ஊட்டி விடுற மாதிரி ஊட்டி விட்டுரு. நீ வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் ராஜேஸ்வரி மேடம் 5 கிலோ வெயிட் குறைஞ்சிட்டாங்க. இன்னும் 2 வாரத்துல அவங்க நார்மல் வெயிட்டுக்கு வரணும். அதுதான் அவங்க ஹெல்த் கண்டிஷனுக்கு ரொம்ப நல்லது. புரிஞ்சுதாமா? சப்போஸ்
உனக்கு ஏதாவது டவுட்னா எனக்கு ஃபோன் பண்ணுமா. நான் வச்சிட்டுமா? ஓகே டாக்டர். என்னங்க குரு பிரசாத்ங்க? என்னங்க நம்ம சரிகமப்பா நிகழ்ச்சி இருக்குல்ல, அதுல இவருதாங்க பாட்டு பாடுவாரு. அக்கா, என்ன வர வச்சதே அவர்தான்க்கா. அவர்கிட்ட போய் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன என்னைய பாத்துட்டு இருக்க? உனக்கு குரு ரொம்ப பிடிக்கும் தானே? பிடிக்கும். அப்ப பேச அவர்கிட்ட. நல்லா இருக்கீங்களாக்கா? நான் நல்லா இருக்கேன். சரி நீங்க உட்காருங்க, நான் குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். இது குடிக்க எடுத்துட்டு வரியா? இங்க வா. இவ்வளவு கிராண்டா ஒரு டின்னரே செட் பண்ணி வச்சிருக்கேன். இதை விட்டுட்டு நீ உள்ள போய் என்னத்தை குடிக்க கொண்டு வர போற? நீங்க 2 பேரும் முதல்ல உட்காருங்க. குரு நீங்க உட்காருங்க, நான் உங்க 2 பேரும் எடுத்து வைக்கிறேன். நீ உட்காரு. உட்காருங்க குரு, உட்காரு. சாப்பிடலாமா? நான் வரும்போதே சாப்பிட்டு வந்துட்டேன். அப்படியா? ஆமா ப்ரோ. அப்போ ஜூஸ் ஆச்சு குடிங்க. என்ன? ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. குரு பிரசாத், இது உங்களுக்காக நான் கொடுக்கிற ஒரு சின்ன கிஃப்ட். வாங்க சார். என்ன சார் இது? இது உங்க கேரியருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கிட்டார் இந்த இதை வாங்கிக்கோங்க. வணதி. ரொம்ப தேங்க்ஸ் சார். இப்படி ஒரு கிஃப்ட உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் கூப்பிட்டதும் நீங்க உடனே வருவீங்கன்னு நானே எதிர்பார்க்கல. அது நடக்கலையா? அப்படிதான் எல்லாமே. உங்களுக்காக சார் என்னெல்லாம் பண்ணிருக்காருன்னு பாத்தீங்களாக்கா? உண்மையிலே நீங்க ரொம்ப லக்கிக்கா. உங்களை மீட் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்ப நான் கிளம்புறேன். ஒரே நிமிஷம், அவர் கூட சேர்ந்து ஒரே ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கலாமா? வணதி, இங்க இப்படி வா. அலாரம் அடிச்சது கூட தெரியாம நல்லா தூங்கிட்டேங்க. மணி 7 ஆயிடுச்சு. நீங்க எந்திரிக்கும் போதே என்னை எழுப்பி விட்டுருக்கலாம்ல. அதனால என்ன ராஜி, இன்னைக்கு தான் நீ ஆபீஸ்க்கு போகல, அப்புறம் என்னம்மா? நான் ஆபீஸ்க்கு போகலன்னு சொன்னதே வீட்ல நிறைய வேலை இருக்குங்கிறதுனால தாங்க. இன்னைக்கு சஷ்டிங்க. வழக்கமா சஷ்டி அன்னைக்கு காலையில விளக்கேத்தி பிரசாதம் செஞ்சு பூஜை பண்ணுவேன்ல. உங்களுக்கு தெரியாதா? என்ன புதுசா கேக்குறீங்க? இன்னைக்கு சஷ்டின்னு எனக்கு தெரியாது இல்ல, அதனாலதான்மா கேட்டேன். ராகு காலம் ஆரம்பிக்கிறதுக்குள்ள நான் பூஜை ஆரம்பிக்கணுங்க. இன்னைக்குன்னு பார்த்து எப்படிதான் நான் இவ்வளவு நேரம் தூங்கினேனே தெரியல. ஐயோ முருகா. சரி நான் போய் முதல்ல ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். இரு ராஜி, ஒன்னும் இல்ல. வழக்கமா நீ செய்யற சஷ்டி பூஜைக்கு வேலை அதிகமா இருக்கும். அவ்வளவு வேலையை நீ ஒரு ஆளா செய்யணுங்கிறதுக்கு என்ன கட்டாயம் இருக்கு? வீட்டுல இருக்கிற சின்ன கிட்ட வேலையை பிரிச்சு கொடுக்க வேண்டியதானே? இல்லனா யாராவது ஒருத்தர்கிட்ட மொத்தமா பொறுப்பை ஒப்படைச்சிட்டு நீ நிம்மதியா சாமி கும்பிடலாம்ல. அதெல்லாம் சரியா வராதுங்க. பூஜை விஷயத்துல யாரையும் நம்பி பிரயோஜனம் இல்ல. ஆர்த்தி என்னைக்காவது பூஜரும் போய் விளக்கேத்தி பாத்திருக்கீங்களா? என்னை விட்டா இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு இந்த வீட்ல யாரும் கிடையாது. நானே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். शुभनिधिपदये नमो नमः। ॐ नरपतिपदये नमो नमः।
ஸ்வேதா, நீ பண்ண பூஜை அம்மா ஏத்துக்கிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட உன்னையே அம்மா ஏத்துக்கிட்ட மாதிரி தானே. நான் தான் சொன்னேன்ல, நாம இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டாலே அம்மாவோட மனசு கொஞ்சம் கொஞ்சமா மாறிடும்னு. நீ ஒன்னும் கவலைப்படாத, எல்லாமே சீக்கிரம் சரியாயிடும். அண்ணி, இதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு தானே தேங்க்ஸ் சொல்லணும். காலையில 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு பூஜை அறையை சுத்தம் பண்ணி பிரசாதம்லாம் செஞ்சு விளக்கேத்தி பூஜைக்கான எல்லா ஏற்பாடையும் செஞ்சது நீங்க. ஆனா இது எல்லாத்தையும் நான் செஞ்ச மாதிரி. ஆத்தி, இப்படி உட்காந்து போன்ல கேம் விளையாடிட்டு இருக்கியே, அங்க என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா? என்ன நடக்குது? டீட்டெயிலா சொல்லு. ஆமா, உனக்கு எல்லாத்தையும் விளக்கமா சொல்லிட்டு இருக்கணுமா? என்ன பாக்குற? அந்த அபி ஜீவா கிட்ட நடந்துக்கிற விதமே சரியில்லை. என்ன சரியில்லை? எதுவுமே சரியில்லை ஆர்த்தி. அவ பேசுற விதம், நடந்துக்கிறதெல்லாம் எனக்கு எதுவுமே சரியில்லை. நான் இத நேரடியாவே அவகிட்ட சொல்லிட்டேன். ஆனா அவ அத கேக்குற மாதிரியே தெரியல. ஒரு பொண்ணா இருந்து இன்னொரு பொண்ணை பத்தி தப்பா பேசக்கூடாதுதான். அதனாலதான் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நீ கொஞ்சம் நம்ம ஜீவாவை கண்டிச்சு வை. கொஞ்சம் நிறுத்துறியா? நீ அட்வைஸ் பண்ற அளவுக்குலாம் நானும் ஜீவாவும் ஒன்னும் புத்தி கெட்டு போல. நான் அப்படி சொல்லல ஆர்த்தி, கொஞ்சம் கவனமா இருங்கன்னு தான் சொல்றேன். வெயிட், ஜீவா என்ன குழந்தையா? கவனக்குறைவா நடந்து கால் தடுக்கி கீழே விழுறதுக்கு. யானைக்கும் அடி சறுக்கும்னு சொல்லுவாங்க. நீ கேள்விப்பட்டது இல்லையா ஆர்த்தி? கொஞ்சம் நிறுத்துறியா? போ, போய் வேற ஏதாவது வேலை இருந்தா பாரு. சரி ஆர்த்தி, நான் இனிமே இதை பத்தி பேச மாட்டேன். கண்ணுக்கு எதிர நடக்கிறத பார்த்து கண்டுக்காம போக எனக்கு மனசு வரல. அதனாலதான் உன்கிட்ட வந்து சொன்னேன். நான் ஏன் சொல்றேன்னு கூட உனக்கு புரியலையா? அம்மா தாய், உன்னை போன சொன்ன. ஏன்னா நான் அவரை நம்புறேன் அத்தை. நீ இப்படி சொல்றத கேக்குறதுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா கவனமா இரு. எனக்கு அபி மேலயும் நம்பிக்கை இருக்கு அத்தை. இதையும் கேக்குறதுக்கு எனக்கு சந்தோஷமா இருக்கு ஆர்த்தி. ஆனா ஜீவா மேல நீ இன்னும் அக்கறை எடுத்துக்கணும். நீ அவன் பக்கத்துல இருக்கணும். நீ அவனுக்கு ஆறுதலா இருக்கணும். நீ அவனுக்கு அத்தை, நான் அப்படிதான் இருக்கேன். இல்ல ஆர்த்தி, நீயும் சரி உங்க அம்மாவும் சரி அப்படி இருக்கிற மாதிரி தெரியல. உங்களுக்கு தெரியலனா நான் என்ன பண்ண முடியும்? நீ நல்லபடியா நடந்திருந்தா ஜீவா ஏன் உன்னை பெல்ட்டால் அடிக்கணும்? இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு யோசிக்காத ஆர்த்தி. தெரியும். இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும். நடக்க கூடாத விஷயங்கள் எல்லாம் நடந்துடக்கூடாது ஆர்த்தி. அது உன் கையில தான் இருக்கு. போ. கொண்டாடணும். கண்டிப்பாங்க சம்பந்தியம்மா, உங்க மனசு போல நல்லா கொண்டாடலாம். கார்த்திக், வானதி, ஜீவா, ஆர்த்தி எல்லாருக்கும் என்னென்ன செய்ய போறோம், எப்படி இந்த பொங்கலை கொண்டாட போறோம்னு இப்பவே பேசலாம் ராஜி. ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டா அதுக்கான முதல் தேவையே புது ட்ரெஸ் எடுக்கிறதாங்க. ட்ரெஸ் எடுக்க எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க, அதை நான் கொடுக்கறேன். இன்னும் எல்லாம் அமைதியா இருக்கீங்க. ஜீவா, உனக்கு ஆர்த்திக்கும் ட்ரெஸ் எடுக்க எவ்வளவு ஆகுன்னு சொல்லு. நீ சொல்லுமா. எனக்கும் அவருக்கும் ட்ரெஸ் எடுக்க 10,000 ரூபாய் போதும் அத்தை. 10,000 ரூபாய் போதுமா? சம்பந்தியம்மா, பொங்கலுக்கு புது துணி தானுங்க. அதுக்கு எதுக்கு வீணா காசு செலவு பண்ணி ஆடம்பரமா எடுக்கணும்னு ஆர்த்தி நினைக்கிறா போல இருக்குங்க.
வானதி நீ சொல்லுமா, உனக்கு எவ்வளவு வேணும்? எனக்கு 10,000 பத்தாதுப்பா. சொல்லுமா, ஏன் யோசிக்கிற? உனக்கு எவ்வளவு வேணும்னு சொல்லு. ஒரு 5 இருந்து 6 லட்சம் தேவைப்படும்பா. அம்மா, நான் 10,000 ரூபாய்னா அவன் 5 இருந்து 6 லட்சம் கேக்குறான். அதாண்ட எனக்கும் ஒண்ணு புரியல. இவ என்ன இந்த பொங்கலுக்கு ஆரம்பிச்சு அடுத்த பொங்கல் வரைக்கும் துணி எடுத்துக்கிட்டே இருக்க போறாளா? இவ்ளோ கேக்குறா? ட்ரெஸ் எடுக்கிறது போக பொங்கலுக்கு மத்த செலவெல்லாம் இருக்கும்ல, அதுக்கு எவ்வளவு செலவாகும்னு சொல்லுங்க, அதையும் சேர்த்தே கொடுத்துறேன். அம்மா, இந்த தடவை நான் வானத்துக்கு முன்னாடி முந்திக்கிறேன் பாரு. கேளு கேளு. அத்தை, பொங்கல் செலவுக்கு எனக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு மேல தேவைப்படும். சரிம்மா. ட்ரெஸ்ஸுக்கே 5 இருந்து 6 லட்சம் ஆகுறப்போ பொங்கல் கொண்டாடுறதுக்கு எப்படியும் 8 இருந்து 10 லட்சம் ஆகும்பா. ஏய், என்ன நீ விளையாடுறியா? 8ங்கிற 10ங்கிற நீ பாட்டுக்கு அடுக்கிக்கிட்ட போற. ஒரு பானை பொங்கலுக்கும் 2 கரும்புக்கும் உனக்கு 10 லட்சம் ரூபாய் ஆகுமா? சம்பந்தி, 2 பேரும் என்ன கேட்டாங்களோ அந்த பணத்தை நான் கொடுத்துறேன்.